வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்டாக கண்டிப்பாக இது இருக்கும். பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 5 டேஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்றதுனால 5 நாள் 5 வெரைட்டி காமிச்சிருக்கேன். இது டே 1. இங்கே செம குளிர் ஸ்டார்ட் ஆயாச்சு. என்ன பண்ணுறோன்னா பீஸ் புலாவ், தோஃபு தவா ஃப்ரை. பீஸ் புலாவுக்காக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துருக்கேன். பட்டை, லவங்கம், சோம்பு அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் 2 பேருக்கு தான் மட்டும்தான் இதை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குட்டீஸர் கிளம்புறதுனால அவன் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். இந்த பேனில் இப்போது ஒரு வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். புலாவுன்றதுனால கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் நல்லா உரித்து வச்சுருக்க பச்சை பட்டாணி நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு தண்ணி, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். பாசுமதி அரிசியையும் நான் ஊற வச்சுட்டேன். இது உப்பு சேர்த்து கொதிக்கட்டும். இங்கே டோஃபு தவா ஃப்ரைக்காக மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். 3/4 பதம் பட்டாணி வெந்து தண்ணி கொதிக்கும் போது ஊற வச்சுருந்த அரிசி 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த அரிசியையும் அதில் சேர்த்துட்டேன். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். தவா ஃப்ரைக்கு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கடலை மாவு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே நல்லா அதில் பரட்டி எடுத்துகிட்டு தவாவில் நான் கிரில் பேன் யூஸ் பண்ணுறேன். வெறும் தவாவில் கூட நம்ம போட்டு எடுக்கலாம். ஒரே 1 டீஸ்பூன் பட்டரில் அப்படியே அதை ஒரு பக்கம் வச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும். 7:15க்கு குட்டிஸார் கிளம்பிடுவான். அதனால் காலையில் கடகடன்னு பண்ணும் போதே சூடாக இருக்கும் போது நான் பாக்ஸில் போட்டுருவேன். 10:30க்கே லஞ்சுன்றதுனால எதுவும் ஆகாது. ரைத்தாவோட பேக் பண்ணியாச்சு. டே 2 இன்றைக்கி ரொம்ப குளிர். எதுவுமே கையை கூட வெளியே எடுக்க முடியாமல் தான் ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி டீ குடிச்சிடலாம் அப்படின்னு பாலை காய வச்சிட்ருக்கேன். ஆமாங்க, 1 பார்ட் தக்காளி சாதமும் வேர்க்கடலையும் சன்னாவையும் சேர்த்து இன்றைக்கி ஒரு மசாலா. எல்லாமே 1 பார்ட்டு தான். நிறைய நேரம் கையை வச்சு தண்ணியிலலாம் வச்சிட்ருக்க வேண்டாம் அப்படின்னு. எப்படியும் ஒரு நாள் தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கு வரும் இல்லையா, அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலேன். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் சேர்த்துருக்கேன். தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு 5 நிமிஷம் டீ குடித்ததுக்கப்புறம் தான் வேலையே செய்ய ஆரம்பிக்கும் எல்லாமே. இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிப்பு முடிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே அப்படியே வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே இதில் சேர்த்துட்டிங்கன்னா தக்காளியோட ஃப்ளேவர் பயங்கரமாக தெரியும் சாதத்தில். ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு தண்ணி, உப்பு. நான் சாப்பாட்டு அரிசி அப்படின்றதுனால 1க்கு 2 கணக்கு வச்சுருக்கேன். நீங்கள் என்ன அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வெயிட்டும் போட்டாச்சு. 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் தான் நான் அதில் சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் 1 பார்ட் சன்னா மசாலா, அதாவது கூட வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன். அதுக்காக ஒரு ப்ரெஷர் பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய், சோம்பு தாளிப்பு சேர்த்துட்டதும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் நம்ம வீட்டிலே வறுத்து அரைக்கிற பொரியல் பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். அதுதான் இதில் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். அது நம்ம நிறைய ஷார்ட் வீடியோஸ்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மிளகாய்த்தூள், உப்பு, 1/4 சுரக்காய். இது எல்லாமே 5 விசில் கற்றுனதும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். கிரேவி எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். அந்த சுரக்காய் தான் இது மிக்ஸ் பண்ணும் போது கட்டிப்படும். பயங்கர சூடாக இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பேக் பண்ணேன். ஒரு 20 நாள் கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி வெயில் கிச்சனுக்கு அதுவும் இந்த டைமில், அதுவும் முகத்தில் அடிக்கிற அளவுக்கு. இன்றைக்கி ஹெல்த்தியாக ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான். இவங்க ஸ்கூலில் டெய்லி ஹெல்த்தி லஞ்ச் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி பாஸ்தா, சாண்ட்விச் இது எதுவுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்கூல் ஃபங்க்ஷன் இருக்கும்போது மட்டும் ஆஃப் டே இந்த மாதிரி சமயத்துலலாம் நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்து அனுப்பலாம். ஹோம்மேட் மயோனைஸ்க்கு இப்போ நான் பன்னீர் சேர்த்துருக்கேன்.
அதிலே வந்து சீட்ஸ் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் முந்திரியோ பாதாமோ கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பூண்டு, கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து நான் வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு அதை அரைச்சி எடுத்துட்டேன். அதில் 2 சொட்டு லெமனும் புழிஞ்சிட்டேன். இந்த மயோனைஸ் அப்படியே இருக்கட்டும். இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டஃபிங்க்கு நான் ஒரு பேனில் ஒரு பட்டர் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம், கேரட்டை வந்து இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணியோ துருவியோ சேர்க்காம. அதே மாதிரி மெல்லிஸாக வந்து குடமிளகாவை கட் பண்ணியிருக்கேன். இதில் வேறு எதுவுமே இல்லை. உப்பு, மிளகுத்தூள், கடைசியாக வந்து கொஞ்சம் வந்து சீஸ் சேர்த்துருக்கேன். மொசரல்லா சீஸ் தான். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டை. நான் காமிச்சேன் இல்லையா, அதை தான் நான் எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துட்டு 4 ஸ்லைஸில் 2 ஸ்லைஸில் மட்டும் நான் அந்த ஃபில்லிங் அப்படியே மேலே வச்சு மூடி வச்சுருக்கேன். சீஸ் வந்து மெல்ட் ஆகட்டும் அப்படின்னு. இன்னொன்றுத்தில் நம்ம வீட்லேயே அரைச்சோம் இல்லையா அந்த மயோனைஸ், அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் எதுவுமே இல்லை. பன்னீரும் தண்ணியும் நட்ஸும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தோசை சப்பாத்திலலாம் கூட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ அப்படியே ஒரு வெங்காயம், நம்ம கொஞ்சமாக வந்து கேரட் அப்படியே நான் துருவி தோல் சீவி எடுத்தேன் இல்லையா, அது ஆரிகானோ. அவ்வளோதாங்க. சிம்பிள் ரெசிபி, ஆனால் ஹெல்த்தியும் தான் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் சாண்ட்விச் கொடுக்குறதா இருந்தால் நம்ம ஆர்டினரி பிரெட், வீட் பிரெட் இதில் வேணாலும் கொடுத்துடலாம். அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி அவ்வளோதான். அது அப்படியே வந்து ரெண்டுமே ஒட்டிக்கும். சூப்பராக இருக்கும் கடிச்சு சாப்பிடும் போது. கூட ஃப்ரூட்டு, தண்ணி இன்றைக்கி வச்சு அமுச்சாச்சு. நேற்று பார்த்த வெயில் இன்றைக்கி காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே தான் வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி டே 4 நம்ம பார்க்க போகிறது, ஆமாங்க, மில்லட் பாஸ்தா தான். இவங்க ஸ்கூலில் ஜூனியர் லெவல் கான்சர்ட் நடக்கிறதுனால இன்றைக்கி நம்ம எந்த ஃபுட் வேணாலும் கொடுக்கலாம். அதனால இன்றைக்கி பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டான். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே பச்சை தண்ணியில் எதுவுமே வந்து நம்ம செய்ய முடியாது. கை அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் புளி எல்லாமே வந்து வெந்நீர் தான். இதுக்கெல்லாம் வார்ம் வாட்டர். இங்கே வந்து பாஸ்தாவையும் நான் வந்து கொதிக்க வச்சுட்டேன். இது வந்து மில்லட் பாஸ்தா, சாமையும் வரகும் சேர்ந்தது. வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பொட்டேட்டோ, கேரட், அதே மாதிரி குடமிளகா, வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். ஃப்ரோசன் பீஸ் இருந்தது, அதையும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து ஒரு கியூப் பட்டரையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா காய்ச்சின பால் வந்து 1 டம்ளர் மட்டும்தான் எக்ஸாக்டாக சேர்த்துருக்கேன். நான் க்ரீமியாக கொடுக்க போகிறது கிடையாது. அதுக்காக க்ரீமியாக கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் மைதா மாவு, கோதுமை மாவு எதுவுமே சேர்க்கவும் எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி அதிகமான பாலை கொடுக்கறதுக்கும் இஷ்டம் இல்லைன்றதுனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பால் விட்டு கூட ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக மிளகுத்தூள், சீஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன், மொசரல்லா சீஸ். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் பேக் பண்ண போகிறது இந்த ஃபுட் ஃப்ளாஸ்கில் தான். அப்போ தான் கொஞ்சமாவது சூடாக இருக்கும், இன்னும் நல்லா கெட்டிப்படாமல் இதே கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்றதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நல்லா சூடு இருக்குங்க இந்த ஃபுட் ஃப்ளாஸ்கில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டே தாங்க இருக்கிறதுலே இருட்டாகவும் வெளிச்சம் கம்மியாகவும் குளிராகவும் இருந்தது. ஆனால் சாட்டர்டே நல்ல வேலைக்கு 8 o'clock ஸ்கூலுன்னு மெசேஜ் வந்ததுனால அப்பாடின்னு இருந்தது. அவனுக்கு மட்டுன்றதுனால ஆமாங்க, சிம்பிளாக க்ரீமியாக ஒரு கர்ட் ரைஸும் பொட்டேட்டோவில் வந்து ஃப்ரை பண்ணாமல் நாங்கள் டேராடூன் போகும்போது வந்து சூப்பராக பக்கோடா போட்டிருந்தாங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அதுதான் ஃபேமஸ். சரி, இந்த கிளைமேட்டுக்கும் நல்லாயிருக்கும், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுனால இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர் சிப்ஸ்க்கெலாம் நான் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 டைம்ஸ் நான் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் அலசி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கோல்டு வாட்டரில் கூட அலசி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து மாவை சேர்த்துக்கோங்க. அப்போ அதில் இருக்க மாய்ஸ்சர், தண்ணி எல்லாமே வந்து வெளியே வரும். இதுக்கு வந்து அளவு எதுவும் எனக்கு சொல்ல தெரியல, நான் மெஷர் பண்ணாமல் அப்படியே சேர்த்ததுனால. அதில் வந்து பிடிச்சிக்கிற அளவு 3 பங்கு கடலை மாவுக்கு 1 பங்கு வந்து அரிசி மாவு, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தேன். எப்பயும் போல் மிளகாய்த்தூள், ஆனால் இதில் வந்து நமக்கு டேஸ்ட்டும் வாசனையும் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறது சீரகத்தூளும் அதே மாதிரி தனியாத்தூளும், அதையும் ஒரு டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அங்கே தயிர் சாதத்துக்கு சாதத்தையும் நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் உப்பு, கொத்தமல்லி, தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துட்டேங்க. கடைசியாக கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சாதம் ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு வந்து
விட்டு விட்டு கலந்துட்டுருந்தேன். ஒரே ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். ரொம்ப க்ரீமியாக இருக்கும், புளிக்கவும் செய்யாது. இந்த கிளைமேட்டுக்கு புளிக்கவே புளிக்காது. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடாகும் போது இதை அப்படியே போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரையாக பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கலந்த சாதம் அப்படின்னாலும் கண்டிப்பாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துடுவார். அது என்ன அப்படின்னு தெரியல, அப்படியே பழகி போச்சு. கொஞ்சம் அளவுனாலும் சரி, அதிகமான அளவு அப்படின்னாலும் சரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வெறும் தயிர் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆஃப் டே தான், 2 ஹவர்ஸில் வர லன்ச் பிரேக்கு, அதனால் பாலாக இருந்துடும் அப்படின்னால தயிர் மட்டும் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கோடா சர்வ் பண்ணும்போது மேலே வந்து சாட் மசாலா தூவி தான் அங்கே எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க. நானும் அதே ஸ்டைலில் இன்றைக்கி பேக் பண்ணியாச்சுங்க. இந்த 5 நாளுமே டிஃப்ரெண்ட்டாக 5 லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துருப்பீங்க. சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கான்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை டெய்லி விலாக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா வீடியோவை ஹைப்பும் பண்ணிவிடுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.